ஒரு பக்கம் சாரதாவுமே ரொம்பவே பிடிவாதமா என்னோட சொந்த வீட்டுக்கு தான் நான் போவேன். இதுக்கு மேல இந்த ஊர்லயும் வாடகை வீட்லயும் இருக்கிற எந்த ஒரு விருப்பமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட்டளையிட்டா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை ஏத்துக்காத கங்கா, காவேரி, யமுனா இவங்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நான் சொல்றதை கேளுமா, நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதா நல்லது, நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யமுனாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இங்க சாரதாவுமே, நீயே அந்த வீட்டுல ஏதோ ஏனோ தானே தான் இருந்துகிட்டு இருக்க, இப்ப நான் அங்க வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்கிறாங்க. கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருந்த காவேரிக்குமே, அம்மா இந்த ஊரை விட்டு போறதுக்கு அனுமதிக்க கூடாது, நம்ம இதே ஊர்ல இருந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி கங்காவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே, நீ கவலைப்படாத காவேரி, நான் அம்மாட்ட பேசுறேன், அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அம்மா சந்தேகப்படுவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கங்காவுமே காவேரியை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் காவேரியுமே ஒரு நிமிஷம் விஜயை பத்தி யோசிச்சுட்டு டக்குன்னு இந்த பக்கம் மொட்டை மாடியை திரும்பி பாக்குறாங்க. ஆனா இங்க அவங்க யோசிச்ச மாதிரி இந்த பக்கம் விஜயுமே காவேரியை பார்த்து நின்றுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் காவேரிக்கு விஜய் மேலே பழைய லவ் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அவங்களையும் மீறியே இந்த பக்கம் விஜய் கிட்ட பேசுறதுக்கும் அவங்க கிட்ட போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்த கங்காவுமே இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியோட கையை பிடிச்சி நீ முதல்ல உள்ளவா அப்படின்ற மாதிரி காவேரியோட கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியுமே இங்கே விஜயை பார்க்கறத நிறுத்தவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே விஜயுமே, காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவருமே மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா கங்காவுமே அது எதையுமே கேட்காம காவேரி பிடிச்சு அங்கிருந்து உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத வெள்ளம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி இங்க காவேரியை மிரட்டிட்டு கங்காவுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க யமுனாவுமே நிவின் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட நிவினுமே இங்க யமுனாவை பார்த்து, நீங்க ரொம்பவே அவசரப்பட்டுட்டீங்க, சொல்லப்போனா விஜய் உண்மையிலுமே வந்து காவேரியை லவ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த விஷயம் எனக்கு தெளிவாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு இருக்க யமுனாவுமே, இங்க பாருங்க நிவின், உங்களுக்கு தான் விஜயை பத்தி தெரியல, அவர் வந்து இந்த மாதிரி கங்கா அக்காவை வெளியே அனுப்புறதுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொல்லப்போனா அவர் லைஃப்ல வெண்ணில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் நிவினுமே, இங்க பாருங்க உங்களுக்கு விஜயை பத்தி தெளிவா தெரியாது, நானுமே இந்த விஷயத்தை பத்தி விஜய் கிட்ட பேச போனேன், அப்போ விஜய் வந்து ரொம்பவே தெளிவா எனக்கு இதை வந்து எடுத்து சொன்னாரு, இங்க பாருங்க நான் இனிமேல் காவேரி விட்டு பிரியற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது, அது மட்டும் இல்லாம இனிமேல் காவேரியோட லைஃப்குள்ள நீங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், சொல்லப்போனால் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட டீல் பண்ணி பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நானுமே சரி உன்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே நேரம் விஜயுமே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான முக்கியமான காரணமே மறுபடியுமே காவிரியோட லைஃப்குள்ள நான் போகக்கூடாது, என்னால் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் அப்படிப்பட்ட முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க யமுனாவுமே மறுபடியுமே இந்த பக்கம் நிவினோட பேச்சை நம்பாம, இங்க பாருங்க அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் எப்போவோ நடந்தது, ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, இப்போ வீட்டுக்கு வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அவங்களுமே இப்ப வெண்ணிலாக்காக தான் காவேரி அக்காவை வெளியில் அமைச்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த விஷயத்த பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நிவினுமே, நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நிவினோட வாய் அடைக்கிற மாதிரி இங்க யமுனாவுமே, இங்க பாருங்க நீங்க கூட தான் காவேரி அக்காவை விரும்பிட்டு இருந்தீங்க, ஆனா இன்னுமே வந்து காவேரி அக்கா உங்க மனசுல இருக்க தானே செய்றாங்க, ஆனா அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதே நேரம் உங்களுக்கு சாதகமான ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்களுமே அதை தானே என்கிட்ட செய்வீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யமுனா கரெக்டாக பிடிக்கிறாங்க. அதை கேட்டவுடனே நவீனுமே சரி வேற எது பேசுறதுன்னு தெரியாம அவருமே சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரம் யமுனாவுமே, நம்ம எங்க அம்மாவை இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிவினுமே இந்த விஷயத்தை ரொம்பவே தெளிவாக யோசிச்சு பார்த்துட்டு, எங்க பாரு யமுனா, கண்டிப்பாக அது வேலையே ஆகாது, உண்மையை சொல்லப்போனா இப்போ உங்க அம்மாவை இங்கே கூட்டிட்டு வந்தா எங்க அம்மாவோட பிரச்சனை தாங்க முடியாது, அவங்க தேவையில்லாம உங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க, ஏற்கனவே இங்க காவேரியோட விஷயத்துல உங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால நான் வேற ஒரு ஐடியா பண்றேன், சொல்லப்போனா அவங்க இந்த சென்னை விட்டு போகாத மாதிரி இங்கேயே இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவின் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் இருக்கிற குமரனுமே, கண்டிப்பாக இப்போ நம்ம டெய்லர் கடையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, நம்ம சென்னையில் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ காம்படிஷன்லாம் நாங்கள் இந்த மாதிரி வந்து கலந்துக்க முடியுது, அதே நேரம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சாரதாட்ட சொல்லி ஒரு வழியாக சாரதாவோட மனசையும் மாற்றிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிவினுமே அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வீடை பார்த்துட்டு இங்கே குமரன் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க குமரன் டைமே, ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துருக்கேன், யமுனா என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குமரனுமே கொஞ்சம் கடுப்போட தான் நிவின்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நிவினுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த பக்கம் குமரன்ட்ட அவர் சொல்லாமல் இருந்ததுனால அவருமே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நிவினுமே, இங்கே பாருங்க ப்ரோ, நீங்கள் என் மேலே கோவப்படுறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெளிவாக புரியுது, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட குமரனுமே, இங்கே பாருங்க நாங்களாம் ஒன்றும் அவசரப்படலை, சொல்லப்போனால் ஆல்ரெடி விஜய் தான் காவேரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தெளிவான ஐடியாவோட தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் காவேரி வெளியில் வந்தா அப்போ தான் நாங்கள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே நிவினுமே, இங்கே பாருங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க,
பண்ணிடாதீங்க. கண்டிப்பா விஜய் வந்து இங்க காவேரியை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவசரப்பட்டு இது எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா விஜய் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த காவேரிக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம். எந்த விஷயமும் நீங்க முழுசா தெரியாம நீங்க சம்மந்தம் இல்லாம இந்த பக்கம் காவேரியை பிரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் குமரனோட மனசுல ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா நான் தொலைச்ச பணத்துக்காக தான் இப்போ காவேரி இன்னைக்கு விஜய் கிட்ட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா. சொல்லப்போனா இதுக்கு நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி இங்க நிவினை பார்த்து கேட்குறாங்க. அப்போ நிவினுமே இங்க பாருங்க, நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எந்த ஒரு அவசியமே எனக்கு கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் இங்க சாரதா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஏத்துறதுக்கு இங்க நிவின் ஏற்கனவே வர சொன்ன வண்டியுமே வந்துருது. அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த பிரச்சனையை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உண்மையிலுமே வந்து இந்த பக்கம் சாரதா இந்த வீட்டை காலி பண்ணி போறா. அப்போ இனிமேல் வந்து நம்ம பேரனோட வாழ்க்கை என்ன ஆக போது தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க யதார்த்தமா வெளியில வந்த விஜயுமே இந்த பக்கம் வந்து காவேரி வீட்டில இருந்து அந்த பொருட்கள்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அந்த டென்ஷனோட இந்த பக்கம் வந்து வேக வேகமா கீழே இறங்கி வராரு. அப்ப தாத்தாவுமே இந்த பக்கம் விஜயை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் ஆனா விஜய் யார் பேச்சையுமே கேட்கிற மாதிரி தெரியல. அவருமே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இந்த பக்கம் குமரன்ட்ட எதுக்காக இந்த வீட்டை காலி பண்றீங்க, நீங்க எதுக்காக காவேரியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா நான் காவேரியை விட மாட்டேன், காவேரி என் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி எங்க விஜயுமே பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற குமரனுமே எங்க விஜய் கிட்ட போயிட்டு முதல்ல முதல்ல நீ பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா, காவேரிக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி எங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி குமரனுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல இருக்க நிவினுமே குமரன் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி குமரனை காம் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சாரதா வந்துட்டு ரொம்பவுமே கோபத்தோட எங்க விஜயை பார்த்து நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பியா, முதல்ல சொல்லப்போனா உன்னாலதான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சுடா, என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு, இதுக்கு மேல நீ என் பொண்ணை பாக்குறதோ இனிமேல் எங்க வீட்டுக்கு வர்றதோ எந்த வேலை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப எங்க விஜயுமே இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் அப்படி கிடையாது, நான் உண்மையிலுமே காவேரியை விரும்பிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு காவேரியை என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, இந்த மாதிரி என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற வழியே இல்லாம இங்க நிவினுமே விஜய் ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க, நீங்க ரொம்பவே கோவப்படுறீங்க, இந்த மாதிரி வந்து பெரியவங்க கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா விஜயுமே இது எதையுமே கேட்காம இல்ல நான் கண்டிப்பா காவேரி இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நிவினை பார்த்து இங்க பாருங்க நிவின், நான் காவேரி எவ்வளவு லவ் பண்றேங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, சொல்லப்போனா உங்ககிட்ட எல்லா விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன்ல, அப்ப இதுக்காக நீங்களும் என்ன நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவின் கிட்ட விஜய் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கரெக்டா நிவினுமே இங்க பாருங்க விஜய், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இந்த பிரச்சனையை பத்தி நம்மளால பேச முடியாது, முதல்ல நீங்க அமைதியா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நல்லதா நடக்கும், நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே ஒரு வழியா இங்க விஜயை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சாரதாவுமே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிமேல் இவன் வாழ்க்கைக்குள்ள என் பொண்ணு போவே கூடாது, இவன் வாழ்க்கைக்கு போய் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்பவே டென்ஷனோட அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமா செட்டை எல்லாத்தையும் ஏத்துனதுக்கு அப்புறம் ஏத்திட்டு கரெக்டாக அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க. அப்போ கரெக்டாக சாரதாவுமே இந்த சாவியை முதல்ல அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரன் கையில கொடுக்குறாங்க. ஆனா குமரன்ட்ட வந்த காவேரியுமே அம்மா இந்த சாவியை நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து சாரதாக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா இங்க சாரதா கிட்ட ரொம்பவே தெளிவா புரிய வைக்கிறதுக்கு காவேரியுமே இங்க பாருங்கம்மா, என் வாழ்க்கையில இனிமேல் விஜய் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, நான் தான் சொல்லணும், அதை நான் சொல்லிடணும், இனிமேல் என் லைஃப்குள்ள வராதிங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசிட்டேன்னா அவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு, தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா இந்த விஷயத்தை பார்த்த கங்காவுமே அம்மா காவேரி சொல்றது கரெக்டு தான்மா, தயவு செஞ்சு அங்கே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதையுமே பேசாம இங்க சாரதாவுமே அந்த சாவி எடுத்து காவேரி கையில கொடுக்குறாங்க. காவேரியுமே அந்த சாவி எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம தன்னோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு டேரக்டா இங்க விஜயோட வீட்டுக்குள்ள போறாங்க. போனது மட்டும் இல்லாம இங்க தாத்தாவும் பாட்டியும் பார்த்து லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க காவேரி வந்ததை பார்த்த விஜயுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு தாத்தா நான் சொன்னல காவேரி கண்டிப்பா என்ன தேடி வருவா, எப்பவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு சொன்னல, பாத்தீங்களா என்ன தேடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பயங்கரமா அழுதுகிட்டு காவேரி கிட்ட போறாங்க. ஆனா இங்க தாத்தாவுமே இங்க பாரு விஜய் ஒரு நிமிஷம் அமைதியாரு, காவேரி உண்மையாலுமே வந்து இங்க இருக்கதான் வந்திருக்காளா அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, ஒரு நிமிஷம், ஏன்னா அவளோட முகத்துல எந்த ஒரு சிரிப்பும் இல்ல, எந்த ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்கா, ஒரு நிமிஷம் அமைதியாருன்ற மாதிரி விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா எங்க தாத்தா சொன்னது மாதிரியே எங்க காவேரியுமே ஆமா தாத்தா நீங்க சொன்னது சரிதான், இதுக்கு மேல இது என்னோட வீடு கிடையாது, இந்த வீட்டுல என்னால வாழ முடியாது, அது மட்டும் இல்லாம என்னால விஜய் கூடயும் சேர முடியாது, இவ்வளவு நாளா நான் விஜய் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன், ஆனா அந்த அன்பு அவருக்கு புரியவே இல்லை, எப்பவுமே என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாரு, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, அதனாலதான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நாங்க இவ்வளவு நாளா தங்கி இருந்த அந்த வீட்டு சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரியுமே அந்த வீட்டு சாவி எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, பயங்கரமா கண்ணில் இருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. காவேரி
நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச வரும்போது எங்க காவேரி விஜய் பேசுறதை நிறுத்திட்டு, எங்க பாருங்க விஜய், இவ்வளோ நாள் நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் நான் சரியா புரிஞ்சிருக்கேன். இதுக்கு மேல என் குடும்பத்துக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன அமைதியா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எங்க காவேரியுமே வர வழியே இல்லாம மன வெறுத்து போய் இங்க விஜயை ஒதுக்கி தள்ளிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்குமே என்ன பண்றதுனே தெரியல. அவருமே அப்படியே வந்து ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துறாரு. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட ராகினியுமே, அப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, அவளே வந்து சாவியை கொடுத்துட்டு எஸ் ஆயிட்டா, இதுக்கு மேல எந்த தொந்தரவும் இருக்காதுப்பா இந்த வீட்டில் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே பயங்கரமாக கூனி குறுகி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற விஜய் பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் வெண்ணிலா வந்து இங்கே விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வெண்ணிலாவுக்கு இங்கே என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது. பட் ஆனால் அவங்களோட மனசில் இங்கே விஜய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் உறுதி இருக்கு. அதனால தான் இங்கே வெண்ணிலாவுமே விஜய் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்கள லைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தா பாட்டிக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இப்போ லைட்டாக ரோகிணிக்கு தான் கொஞ்சம் வந்து கடுப்பாக ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் ஏற்கனவே ஒருத்தி வீட்டை விட்டு அமைச்சிட்டோம், இப்போ இவ ரெண்டாவது ஆளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷனோட இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.